தேர்தல் முடிஞ்ச நாள்லேருந்து எப்படா இந்த எக்ஸிட் போல் சர்வே வரும், இந்த சர்வேயை வச்சு நம்ம எப்படியெல்லாம் கலர் கலராக படம் ஓட்டலாம், நம்ம முதலாளிகளை எப்படி மகிழ்ச்சி படுத்தலாம் அப்படின்னு பல ஊடகம் காத்துட்டு இருந்தது. அதுலேயும் தமிழ்நாடு ஊடகத்தை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. உண்மையிலேயே செய்திகளை உடனுக்குடன் சொல்லுவோம், நேர்மையாக சொல்லுவோம், நாங்கள் உறுதியாக சொல்லுவோம், இறுதி வரை சொல்லுவோம், இப்படியெல்லாம் வெறும் டயலாக்ல தான் பேசுவாங்களே தவிர இவங்க யாருமே நேர்மையான முறையில் பத்திரிகைன்னு நடத்தலை. ஒரு சார்பு நிலை, இந்த ஊடகம் இந்த கட்சிக்கு, இந்த ஊடகம் அந்த கட்சிக்கு அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் திமுக எந்த அளவுக்கு ஊடகத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு, எந்த நியூஸை பிரேக்கிங் நியூஸ் ஆக்கணும், எந்த நியூஸை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடாது, எந்த உண்மையை மறைக்கணும், இப்படி எண்ணற்ற விஷயங்களை கடைசி ஒரு 5 வருஷமாக நம்ம பார்த்துருப்போம். இது வரைக்கும் பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு யாரெல்லாம் குரல் கொடுத்து வந்தாங்களோ அவங்களுடைய குரல் வலை எல்லாத்தையும் நெருக்கிற வேலையை தான் திமுக செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நேர்மையான ஒரு எக்ஸிட் போல் சர்வே நடந்திருக்கு. இது வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மட்டும் கிடையாது, யார் ஆட்சியில் அமர போகிறோம் அப்படின்றத நாங்கள் களத்தில் இறங்கி 5.5 கோடி வாக்காளர்கள்ட்டையும் கேட்டு முடிச்சிட்டோம். எத்தனை ஓட்டு பதிவாச்சோ எல்லாருக்கிட்டையும் மைக்கு நீட்டி நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, நீங்கள் திமுகவுக்கு போட போகிறீங்களா, அதிமுகவுக்கு போட போகிறீங்களா அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இதுதான் நடக்க போகுதுன்னு நாங்கள் சாம்பிள்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறாங்க ஒரு 5 கம்பெனி. இந்த கம்பெனி எல்லாம் என்ன சொல்லுது, நாங்கள் வந்து கருத்து கணிப்பை நேர்மையான முறையில் இந்த முறையில் நடத்தியிருக்கோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஊடகத்தில் கொடுத்துறது திமுக இவ்வளவு, அதிமுக இவ்வளவு, தாவேகா இவ்வளவு, நாம் தமிழர் இவ்வளவு.